தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு பரிசுத்த யோவான் எழுதின 3வது நிருபம். யோவான் எத்தனை புத்தகம் எழுதியிருக்காரு தெரியுமா? இதுல வேதத்துல என்னது 4. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது நிருபம், 3வது லெட்டர் நான் சொன்னது. சரியா? எத்தனை புத்தகம் எழுதியிருக்காரு தெரியுமா? சுந்தர் சார் 3 சொல்றாரா? யோவான் எழுதுனது 3, 4, 5, 6? 4. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், அப்புறம் அப்ப எத்தனை வருது? 4 வருது. வெளிப்படுத்தின விசேஷம் நாங்க முன்னாலே சொல்லிட்டாங்க. நீங்க குதிக்கிறீங்க வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனை? 5 புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு அவரு. இந்த யோவானை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலன்னாக்கா தெரிஞ்சுங்க. ஏன்னா அங்க போய் அவர் என்ன பண்ண போறாரு? பேதுருவோட யார் நிக்க போறது? யோவான் நிக்க போறாரு. பேதுரு யோவான் தான் என்ன பண்ணாங்க? அதிசயம் பேதுரு யோவான் செஞ்சு என்ன பண்ணுவாங்க? என்னிடம் பொன்னும் வெள்ளியும் இடத்துல இல்லை, நசரேயனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்னது யோவான. ஞாபகம் வச்சுங்க. சரியா? அங்க மோட்சம் போகும்போது மோட்சத்துல பேதுரு கேட்ல நிக்கலாம். யார் நிற்பாங்க? யோவான். உன்னை எனக்கு தெரியாதுப்பா, நீ சின்ன பையனா இருந்த ஏசாமி நெஞ்சில சாஞ்சிக்கிட்டு, அல்ல உன்னை எனக்கு தெரியாதுப்பா, என்ன பண்ண முடியாது, உள்ள போக முடியுமா? முடியாது. அதனால யோவான் எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு? 5 புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அதில் 3வது லெட்டர்ல 2வது வசனம் நான் வாசிக்க போறேன். உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது. யோவான் 3வது நிருபம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இது என்னது? இது ஒரு ஜெபம். சரியா? சரி, இப்போ ஜெபம் பண்ணும். எங்கள் கண்மலை மீட்பு பார்க்க கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் இதோ இந்த நேரத்தில் சுவாமி உங்களுடைய சமூகத்தில் பிரீதியா இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் அருமையான இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இப்போ யாரும் உட்காராதீங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே டைம் போடுங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கம் திரும்புங்க பாருங்களா. ஏன்னா நீங்கள் பைபிளை கையில் வச்சுக்கலாம், இல்லை பைபிளை கீழே வச்சுக்கலாம், 2 கையும் பிடிச்சிக்கலாம், இல்லை 2 கையும் தோள் மேலே வச்சுக்கலாம், ஒருத்தருக்கு தோள் மேலே ஒருத்தர் கை வச்சுக்கலாம். என்ன இப்போ சொல்ல போறீங்க? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்மா வாழுதா? கேளுங்க, திரும்பி கேளுங்க. உன் ஆத்மா வாழுதா? நிஜமா வாழுதா? சரி, உட்காருங்க. அப்படின்னு சொல்லிடுறீங்களா? பரவாயில்ல. இங்க வர்ஷிப் தான் சொல்றாங்க, ரிப்பீட்னு பார்த்தா இது எங்கேயும் சொல்லிவிடுறாங்க. திரும்பி சொல்லுங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இது சொல்றது யாரு? யோவான் சுவிசேஷன், யோவான் சீஷன், என்ன யோவான் ஊழியக்காரன். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த வசனத்துக்கு முந்தின வசனம் படிச்சு பாத்தீங்கன்னாக்கா, மூப்பனாகிய நான், யோவானாகிய நான், யோவான் என்ற சீஷனாகிய நான், இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த நான், சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுவது. பாருங்க, இந்த இடத்துல பிரியமான சொல்றான். பிரியமான காயுவே, பிரியமானவனே. அடுத்த 5வது வசனம், பிரியமானவனே, நீ சகோதரருக்கு மன்னியருக்கு செய்கிற யாவற்றையும் உண்மையாக செய்கிறாய். அடுத்து அப்படியே கீழே போனீங்கன்னாக்கா இன்னொரு இடத்துல பிரியமானவனே 11 வசனம், பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை. அப்ப தீமை செய்யறவன் என்னது? பிசாசின் பிள்ளை. சரியா?
இங்க பாருங்க, இந்த லெட்டர் வந்து யோவான் சுவிசேஷகன் எழுதுறான். யாருக்கு எழுதுனா? காயுன்ற ஒருத்தருக்கு எழுதுறான். இந்த காயுவை பற்றி நாம கொஞ்சம் பார்க்கணும். சரியா? இந்த காய் யார் தெரியுமா? நிறைய வேத வல்லுநர்லாம் உட்காந்துருக்கீங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. டிடிஎஸ் படிச்சு உட்காந்துருக்கீங்க, பிடிஎஸ் படிச்சு உட்காந்துருக்கீங்க. யாரு? என்ன மேடம் சண்டே ஸ்கூல் நடத்துறீங்களா? உங்களை சுற்றி பிள்ளைங்களா உட்காந்து சண்டே ஸ்கூல் நடத்துறீங்களான்னு கேட்டாங்க. சரி, சந்தோஷம். இந்த காயின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவன் வந்து ஒரு ஊழியக்காரன். சரியா? இந்த ஊழியக்காரனை பற்றி பார்க்கும்போது இப்போ இந்த வசனம் வந்து நம்மள நிறைய பேர் ஆசைப்படுவீங்க இல்லையா? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். எத்தனை பேர் வீட்டில் இது தொங்கிது? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறபடி வாழ்ந்திருப்பாயாக, சுகித்திருப்பாயாக, சந்தோஷமா இருப்பாயாக. நிறைய வீட்டில் தொங்குவது என்ன? இது என்னது? ஒரு ஆசீர்வாதமான ஒரு இது என்ன? இந்த வசனம் நான் எடுத்தப்ப, இந்த பிரசங்கத்துக்காக எடுத்தப்ப என் மனைவிட்டு சொன்னேன். நான் இந்த வசனம் எடுத்துக்கிறேன். அது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், செழுமையானவர்கள் சொல்றவங்க. ஆண்டவரை வந்து என்ன பண்ணுறது? ப்ராஸ்பரிட்டி. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ சந்தோஷமா இருப்பாய், நீ பூச்சாய் இருப்பாய், நீ பெரிய பலாமரமா இருப்பாய், நீ பணப்படுத்தவனா இருப்பாய் அப்படி சொல்றவங்க எடுத்து வாசிக்கிறதுங்க. நீங்க எதுக்கு இங்க வாசிக்கிறீங்க? இல்லைன்னு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் அப்படி சொன்னேன். நான் சொல்ல போறது சொன்னேன். நான் அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நான் சொன்னதை கேட்கும்போது. சரியா? இங்க பாருங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்ன நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாங்க. இங்க எத்தனை பேரு உன் மனசாட்சி தொட்டு உன் மனசுல கையை வச்சு என் ஆத்மா நல்லா வாழுது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு தைரியமா சொல்லுவீங்க? ஈசாக்குன்னு பேர் வச்சிருக்கீங்க, சுத்தி பாக்குறீங்க என்னத்துக்கு? நீங்க சொல்லுங்களா பார்க்கலாம். பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் சுகமா இருந்து வாழ்வேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க? உடைய ஆத்மா அப்ப வாழுதா? அப்ப உடைய ஆத்மா எப்படி இருக்குது? என்ன கம்முன்னு ஆயிட்டீங்களா? பைபிள் வசனம் கேட்ட டான்னு எடுத்து சொல்லுவீங்க. உன் ஆத்மா வாழ்கிறது போல என்ன வாழுதா? உங்க ஆத்மா வாழுதா? எப்படி வாழுது? இயேசுக்குள்ளாக வாழுதா? பொறாமையில வாழுதா? வன்கடையில வாழுதா? எதிர் வீட்டுக்காரன் நல்லா வீடு கட்டி விட்டேன்னு அதை பார்த்து ஆத்மா வாழுதா என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் வீடு நல்லா கட்டிட்டேன்னா அவனை பார்த்து ஆத்மா வாழுதா என்ன? கேட்குறோமா? அப்போ உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழணும் அப்படின்னா எப்படி அது உண்மையாக நடக்குமா? உன்னுடைய ஆத்மா எங்கெங்க வாழுது? எப்படிங்க வாழுது? இங்க இந்த சுவிசேஷம் சொல்றான், காயுவே, பிரியமான காயுவே, உன் ஆத்மா வாழ்வது போல. அப்ப அந்த காயோட ஆத்மா வாழறது வந்து அவனுக்கு தெரியுது. யோவான் சீஷனுக்கு தெரியுது. பிரியமான காயுவே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றது வந்து அவன் அப்ப உண்மையா சொல்றான். சீஷனா இருக்கவன், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மார்பில சாய்ந்து கொண்டிருந்தவன், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினால வெளிப்படுத்தப்பட்டவன், அவருடைய வருகையை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக எண்ணெய் கொப்பரையில போடப்பட்டவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அநேக காரிய பாடுகளை பட்டவன். ஒரு ஊழியக்காரனை பார்த்து, பிரியமான காயுவே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துருங்க. அப்ப அவனுடைய ஆத்மா வாழ்கிறதுன்றது வந்து இங்க இப்ப யோவான் என்ன பண்றான்? சாட்சி கொடுக்குறான். இந்த வேத புஸ்தகத்துல இந்த வசனம் இருக்குதுனாக்கா, இந்த வேத வார்த்தைய இந்த வேத வசனத்தை வாசிக்கிற அத்தனை பேரும் அதுக்கு சாட்சியா இருக்கீங்க. அந்த காயுன்றவன் என்ன பண்ணிருக்கான்? அவனுடைய ஆத்மா உண்மையாலுமே சத்தியமாக, அன்பாக, ஆசீர்வாதமாக, பொறுமையாக, எல்லாவற்றுக்கும் துணிந்தவனாக அந்த ஆத்மா வாழ்ந்திருக்குது. இன்னைக்கு நம்மளால அந்த சொல்ல முடியுமா? அழகா வீட்டில் மாட்டி வச்சுக்குவாங்க இந்த வசனத்தை.
ஆனா நீ மாட்டி வச்சுனாது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. சரிதா? நீ வேணா படிச்சுக்கலாம். பிரியமானா நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஆத்மாவை போல நான் வாழ போறேன். ஆனா என்னை பக்கத்து வீட்டில் இருக்கிற பார்த்தா என்ன பண்ணுது, எனக்கு பொறாமையா இருக்குது. நம்ம வீட்டுக்கு எதிரில் ஒருத்தர் பைக், அழகான பைக் நிறுத்தி வச்சு அந்த பைக்கை பார்க்கும்போது என்ன பண்ணுது, இதை போல பைக் நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்னு ஒரு பொறாமை வருது. அப்ப எல்லாத்துலயுமே உடைய ஆத்மாவில் அந்த பொறாமையை வன்கண்ணு வஞ்சனை இருந்ததுனாக்கா, பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய், சுகமா இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை உன்னை பார்த்து நீ எப்படி சொல்லிக்க முடியும்? அப்ப இந்த காய் என்ற எப்படிப்பட்டவன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு சுவிசேஷன், ஒரு ஒரு ஊழியக்காரன், ஆண்டோடைய ஊழியக்காரன் அடுத்தவனை பற்றி சொல்றான், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறப்போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும்னாக்கா வேண்டிக் கொள்கிறேன். இந்த காயுவை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, முத நீங்க இந்த காயுவை பற்றி பார்க்கணும்னாக்கா அப்போஸ்தலர் 19:29 நானே வாசிப்பேன். நீங்களாம் எடுத்துக்கிட்ட ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் நீங்க இங்கிலீஷ்ல வாசிப்பீங்க, நான் தமிழ்ல வாசிப்பேன். ஏன்னா இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 29 வசனம் எடுத்தீங்கன்னாக்கா பவுலை பற்றி சொல்லப்படுற. பவுல் என்ன பண்றான், எபேசு சபையில என்ன பிரசங்கம் பண்றான். அப்ப அங்க இருக்கவங்க என்ன பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. தீனாளுன்ற கடவுளுக்கு அவன் என்ன பண்றான், சிலையை செய்து அதை வித்து அதனால என்ன பண்றாங்க, நன்மைகள் லாபம் நிறைய பேருக்கு கிடைக்குது. அங்க போய் இவன் பவுல் என்ன பண்றான், இயேசுவானவரை பற்றி சொல்றான். அப்ப அவனுக்குள்ள பொறாமை வந்துருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா பவுலை பிடிச்சிக்கிட்டு போனோம் அடிக்கணும்னு வராங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னாக்கா பவுலுக்கு வழித்துணையா வந்த பட்டணம் முழுவதும் கலகத்தால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையா வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தார்க்குவையும் அவள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்குள் பாய்ந்து ஓடினார்கள். ஒருமனப்பட்டு அவனை தூக்கிட்டு போனானா அவன் சும்மா உட்கார்ந்து விட்டுருப்பான், இல்ல முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு விட்டுருப்பானா? போட்டு கும்புனானுங்க. யார? காயுவை பற்றி முதல்ல இங்க வாசிக்கிறது என்னது, காயு பவுலுக்கு பாடிகார்டா, பவுலுக்கு உடன் ஊழியக்காரனாக பவுல் பிரயாணம் பண்ணும்போது அவன் கூட செல்கிற ஒரு மனுஷனாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னாக்கா இவனை பற்றி ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்குது. இவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஆயத்துறையில மத்தேயுன்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான். இதை பற்றி நீங்க மத்தேயு சுவிசேஷம், மார்க் சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் படிக்கலாம். மத்தேயு என்பவன் ஆயத்துறையில உட்கார்ந்து இருந்தான். என்ன பண்ணியிருந்தான், டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தான். அவன் ஆண்டவர் என்ன பண்ணாரு, என் பின்னாக சென்று வா அப்படின்னு சொன்னாரு. ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. அவன் என்ன பண்ண, உடனே விட்டு எழுச்சி போயிட்டான், ஊழியத்துக்கு போயிட்டான். அவனுக்கு நாங்க ஒரு காவக்காரன் இருந்தாங்க. அவன் எருசலேம்ல வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றான், வரி வசூலிக்கிறான் மத்தேயுன்றவன். அவனுக்கு அந்த கவர்மெண்ட்ல ஒரு போர் வீரர், நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி போலீஸ் மாதிரி, 8 கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி அவனுக்கு ஒரு போர் வீரரை கொடுத்திருந்தாங்க. அவனுக்கு எதுக்காக போர் வீரரை கொடுத்திருந்தாங்கன்னா, என்னது ஆயிரமா லட்சமா அவன் என்ன பண்ணுவான், டாக்ஸை கலெக்ட் பண்ணுவான். அப்படி கலெக்ட் பண்ணும்போது அதை எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்குன்னு அரசாங்கத்தில் ஒப்புவிக்கிறதுக்கு மத்தேயு கூட போற ஆளுதான் அந்த காயு. அப்ப அவன் அங்கேயும் என்ன இருந்தான், பாடிகார்டா இருந்தான். மத்தேயுவுக்கு பாடிகார்டா இருந்தவன் அவன் என்ன பண்ணான், மத்தேயு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது அவன் தனியா விடப்பட்டான். ஆனா தனியா விடப்பட்டு இருந்தாலும் அவன் என்ன பண்ணல, மத்தேயு விடல. மத்தேயு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரமண்டத்துக்கு ஏறிட்ட பிறகு தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது அந்த மத்தேயு திரும்பி என்ன பண்றான், அந்த மத்தேயு கிட்ட என்ன பண்றான், அந்த காயு சேர்ந்து கொள்ளுகிறான். அந்த மத்தேயுக்கு அவன் பாடிகார்டையா இருக்கிறான். அதே போல இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் 20:4 பெராயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயர் அரிஸ்தர்க்கும் செக்கந்துக்கும் தெர்பையனாகிய காயுவும் தீமோத்தேயுவும் ஆசியா நாடு தீகிக்கும் துரோப்பியமும் ஆசிய நாடு வரைக்கும் பவுலுக்கு வழித்துணையாக வந்தார்கள். அப்ப பாருங்க, ஒருத்தருக்கு என்ன பண்றவனா இருக்கான், பாடிகார்டா போறவனா இருக்கான். பாடிகார்டா மட்டும் போறவன் கிடையாது. இந்த நாள்ல பாடிகார்டா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு ரவுடியா இருப்பான், பொறுக்கியா இருப்பான், அவன் பின்னால் 4 பொறுக்கிங்க இருப்பானுங்க, குடிகாரனா இருப்பான், இன்னும் மற்ற இதெல்லாம் இருப்பான். ஆனா இந்த பாடிகார்டு என்ன வந்த வழித்துணைக்கு போனவன் ஒரு பெரிய போர் வீரனுங்க. அவன் பெரிய போர் வீரன் மட்டும் கிடையாது, என்ன அவன் ஒரு விசுவாசி. கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசிகளா இருந்தான். என்னைக்கு மத்தேயுவ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாரோ, ஊழியத்துக்கு அழைத்தாரோ, அன்னையிலிருந்து அவன் தனியாக விடப்பட்டவனா இருந்தாலும்
அவன் என்ன பண்ணுவான்? மத்தேயுவும் இயேசு கிறிஸ்துவையும் ஃபாலோ பண்ணுறவனா இருந்தான். அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திட்டு போன பிறகு அவன் என்ன பண்ணான்? திரும்பி மத்தேயோடு சேர்ந்து கொண்டான். அதே போல் பாருங்க, இன்னொன்று அவனுடைய விசுவாசத்தை பற்றி நம்ம பார்க்கணும்னா 1 Corinthians 1:16, 1 Corinthians 1:15-16 பார்த்தோம்னாக்கா, பானியில் என்ன சொல்ல, நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்தது உண்டு. இதுவும் அல்லாமல் வேறு யாருக்காக நான் ஞானஸ்நானம் கொடுத்ததோ இல்லையோ என்று என்ன சொல்றாரு? பவுல் சொல்றாரு. அப்ப அங்க காயுவை பற்றி சொல்லப்படுகிறது. காயு யோவானோட சீஷனோட ஊழியத்தில் இருந்தான். ஆனா அவன் யாரால ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டான்? யாரால? பவுலுனால ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டான். சரியா? அப்ப பவுலுனால ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டான். அவன் எப்படி இருந்தவனா இருந்தான்? வல்லமையாக பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். ஒரு நல்ல ஊழியம் செய்கிறவனாக இருந்தான். அப்ப பவுலு கூட ஊழியம் செய்திருக்கான், யோவான் கூட ஊழியம் செய்திருக்கான், இன்னும் மற்ற ஊழியர்காரர்களோட என்ன பண்ணியிருக்கான்? அவன் ஊழியம் செய்தான். அவனுடைய ஆத்மாவை பார்த்து யோவான் சுவிசேஷம் சொல்றான், பிரியமான காயுவே உன் ஆத்மா வாழ்வது போல். இங்க அப்படி ஊழியம் செய்யறவங்க யாரும் இருக்கீங்களா? சும்மா கை தூக்கிடக்கூடாது. இங்க யாரும் ஊழியம் செய்யறவங்க யாரும் இருக்கீங்களா? உண்மையா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்க இருக்கீங்களா? உங்களுடைய ஆத்மா முழுவதும் ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்டிருக்குதா? ஆத்மா முழுவதும் ஆண்டவரே தான் நிறைந்திருக்கிறேன், அவருக்காக நான் ஊழியம் செய்வேன் சொல்றேன் இருக்கீங்களா? அதுதான் இங்க சொல்றாரு யோவான். என்ன அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விஷயம் வார்த்தையில ரோமருடைய அதிகாரம் நிருபம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ரோமர் 16:23 பவுல் சொல்றான், என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரக்காரனாக ஏரிஸ்தும் சகோதரனை கூவர்த்து உங்களை வாழ்த்துகிறார்கள். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு. அப்ப இதை போல ஒரு சபை இருக்குது, அதுல என்ன மாதிரி ஒரு பாஸ்டர் இருக்காரு, என்ன பவுல் தான். பவுல் உபதேசம் பண்றாரு. அந்த ஆலயத்துல எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. 100, 200, 300 உட்கார்ந்து இருக்காங்க. அத்தனை பேருக்கு அவன் என்ன பண்றான்? உபசாரம் பண்றான், டீ கொடுக்குறான், சமோசா கொடுக்குறான், மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறான், காலை சாப்பாடு கொடுக்குறான், சாயந்தரம் டீ கொடுக்குறான், பிரெட் கொடுக்குறான், நைட்டு சாப்பாடு கொடுக்குறான், தங்க இடம் கொடுக்குறான். அப்ப இந்த காய் என்ன பண்றான்? சபை அனைத்தையும் உபசரித்து வருகிறான். இங்க அதை போல யாரும் இருக்குங்களா சபை அனைத்தையும் உபசரிக்கிறதுக்கு? இங்க யாரும் இருக்கீங்களா சபை அனைத்தையும் உபசரிக்கிறதுக்கு? அதை போல ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றான், யோவான் சொல்றான், பிரியமான காயுவே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகித்திருந்து வாழ்வாயாக. அப்ப உன் ஆத்துமா வாழணும்னாக்கா இந்த காய் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் பாருங்க. என்ன காய் ஒன்று சும்மா உட்காந்துட்டு என்ன பண்ணல, இப்ப இருக்கிற மாதிரி பாடி கார்டா இருந்தா என்ன பண்ணல, லட்சமா சம்பாதிச்சு என்ன பண்ணல, காலேஜ் கட்டி விடல. என்ன கஷ்டப்பட்டாங்க ஆண்டோடைய ஊழியத்துக்காக. என்ன பண்ணப்பட்டான்? பவுல் உதவி வாங்குறதுக்கு முன்னால அவன் என்ன பண்ணான்? பவுல் வாங்க வேண்டிய உதவியெல்லாம் அவன் வாங்கிட்டு உட்காந்துருந்தான். ரைட்டா தப்பா? பவுல் வாங்க வேண்டிய உதவிய எபேசு சபையில பவுலை வெளியே தள்ளி விட்டானுங்க. இவனுல என்ன பண்ணுறாங்க? நான் போய் வாங்குறேன், நான் போய் உதவி வாங்குறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? ஏசாமிக்கா உதவி வாங்குறதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? சும்மா கையை தூக்கிட்டு சும்மா கதை விட்டுட்டு போடக்கூடாது. என்ன ஏன்னா இங்க பூட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் முதல்ல வச்சுருவேன் நான் ஊழியத்துக்கு போகணுனாக்கா. புரியுதா? சரியா? கேக்குதா? இதுக்குன்னே ஒரு சாட்டம் வாங்குறேன் நான். இங்க கையை தூக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு வந்தா இங்க யாரும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. நானும் டீ கொடுத்து பார்க்குறேன், பணியாரம் கொடுத்து பார்க்குறேன், சமோசா கொடுத்து பார்க்குறேன், பஜ்ஜி கொடுத்து பார்க்குறேன். என்ன பண்ணுறேன்? வரமாட்டேன். கையை மட்டும் அழகாக தூக்கிடுங்க. அப்போ இவருக்கு சொல்லப்படுறது, காயு போச்சவனாக இருந்தான், பெரிய பணக்காரனாக இருந்தான், வல்லமையான ஊழியக்காரனாக இருந்தான். ஆனால் அவனில் என்ன இருந்துச்சு? தாழ்மன்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் சுகமா வாழ சொல்லிட்டாக்கா அந்த ஊழியக்காரனுக்கு தான் வந்துடும். அப்படியே ஒரு பெருமை வந்துடும். ஐயோ என்ன பிரியமானவன்ட்டாரு, என்ன ஆத்மா வாழ்ந்துட்டாரு. அவன் ஆத்மா வேணா இருக்கும், திருடும் திருக்கும் பொய்யும் பித்தலாட்டமா இருக்கும். ஆனா அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? என் ஆத்மா வாழ்வது போலன்னு சொல்லிடுவான். அப்படியே ஒரு ஆத்மா வாழுதுன்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா இங்க காயின்னு ஒருத்தர் இருக்கான், அவனுடைய ஆத்மா உண்மையாலுமே வாழுது. ஏன்னா அவன் என்ன பண்ண வருதான்?
ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவனா இருந்தான். அந்த காயு சொன்ன மாதிரி யோவான் கூட ஊழியம் செஞ்சான், பவுல் கூட ஊழியம் செஞ்சான். அவனே என்ன பண்ணான்? என்ன படிச்சு பார்த்தினாக்கா, வேதத்தை படிச்சு பார்த்தினா அவனே ஒரு சபையில் என்ன பண்றான்? போதகரா இருக்கான். அவனே ஒரு சபை வச்சு நடத்துறான். அந்த சபையில வெளியில ஊர்ல இருந்து வரவங்க, வெளிநாட்டுல இருந்து வரவங்க அத்தனை பேருக்கு அவன் என்ன பண்றான்? சப்போர்ட் பண்றான், வச்சு காப்பாத்துறான். அதுதான் அந்த காயு பண்ணுது. முதல்ல தாழ்மை இருந்துச்சு, அவன்கிட்ட பணிவு இருந்துச்சு, அதோட அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? ஊழிய சிந்தை இருந்துச்சு. உதவாங்கதோட அவன் என்ன பண்ணல? பவுலை விட்டுட்டு ஓடல. இங்க உதைக்கிறது பின்னால பேதுரு ஓடி போயிட்டான், யோவான் ஓடி போயிட்டான் கெத்செமனே தோட்டத்துல. ஆனா இவன் என்ன பண்ணான்? பவுலுக்காக ஒரு தரம் அல்ல, 2 தரம் அல்ல, அநேகம் தரம் ஊழியத்திற்காகவும் பவுலுக்காகவும் அடி வாங்கினவன் இந்த காயு. அவனை பார்த்து யோவான் சொல்றான், யோவான் என்ற சீஷன் சொல்றான், காயுவே, பிரியமான காயுவே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்வாயாக. அப்ப அவன் அந்த ஆத்துமா வாழ்ந்ததுனால அவன் என்ன பண்ணான்? ஊழியம் பண்ணும்போது தனக்கு சொத்து சுகம் எல்லாத்தையும் என்ன பண்ணான்? ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காக கொடுக்கிறவனா இருந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் கொடுக்கறதுக்கு இருக்கீங்க? 10 ரூபாய் காணிக்கை போட்டாலும் அந்த காணிக்கை காசு எப்படி இருக்குது? நீ போடுற 10 ரூபாய் காணிக்கை காசு எப்படி இருக்குது? செல்லாத காசா இருக்குது, ஓட்ட விழுந்ததா இருக்குது, எண்ணெயில விழுந்ததா இருக்குது, எலி கடிச்சதா இருக்குது, பாதி கிழிஞ்சு போய் ஒட்டி கொண்டாந்து இங்க போடுற. இப்படி ஆத்மா எப்படி வாழும்? கிறிஸ்துக்காரன் எப்படி இருக்க? இயேசுவானவருக்கான எண்ணத்தை கொடுக்குற. ஒரு மண்ணு கொடுக்காத உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போலன்னா எப்படி வாழுவோம் ஆத்மா? இந்த காயுன்றவன் அதை தான் பண்ணான். அதை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன் காலை. நான் இந்த காயுன்றவன் ஒரு முக்கியமான பர்சன் புதிய ஏற்பாட்டில். என்ன, அவரை பற்றி நிறைய வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நான் ஒரு 3-4 வாக்கியம் சொன்னேன். நான் என்ன, இப்போ அப்போஸ்தலர் 19:29 அவங்க சொன்னேன். நான் ரோமர் 16:23 சொன்னேன். நான் 1 Corinthians 1:14 சொன்னேன். நான் 3 யோவான் 1-2 வாசித்தோம், 4 வாசித்தோம், 5 வாசித்தோம், 9 வாசித்தோம், 11 வாசித்தோம். ஏன்னா அப்போ பாருங்க இவருடைய காரியங்கள். இவரை அங்கே வந்த ஊழியக்காரங்க, அந்த ஊர்களில் அவன் காயு எங்கே இருந்தானோ அங்கெல்லாம் போன ஊழியக்காரங்களை அவன் நினைப்பட முடிச்சு, நம்ப முடிச்சு. இவன் என்ன பண்ணுறல, போட்டு கொடுக்குறவனா இல்லை யூதாஸ் காரியத்து போல. என்னை நம்பி நீ இந்த ஊருக்கு வந்துட்டியா, ஊழியத்துக்கு வந்துட்டியா, நீ என்ன பண்ண? என்னுடைய சபையில் தங்கிக்கோ, என்னுடைய வீட்டில் தங்கிக்கோ, உன்னை நான் உபசரிக்கிறேன், உன்னை நான் பாதுகாக்கிறேன், உனக்கு தேவையான யாவற்றையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆத்மாவாக இருந்துச்சு அவனுடைய ஆத்மா. இன்னைக்கு உபசரிக்கிற ஆத்மா இந்த ஆலயத்தில் இருக்குதா? இந்த உபசரிக்கிற ஆத்மா இந்த ஆலயத்தில் இருக்குதா? எத்தனை பேரை உபசரிக்க நீங்க ரெடியா இருக்கிறீங்க? சந்தோஷம். என்ன, அதே போல எல்லாரையும் என்ன பண்ணுறதா இருந்தான், கூட்டி சேர்க்கிறதா இருந்தான். இங்க பாத்தீங்கன்னால ஒரு 2-3 பேர்த்தோட வேலை செஞ்சிருக்கான். யோவானோட வேலை செஞ்சிருக்கான், யோவான் சுவிசேஷனோட. அதே போல பவுலோட ஊழியம் செஞ்சிருக்கான். அப்ப பேதுருவோட ஊழியம் செஞ்சிருப்பான். இன்னும் மற்ற ஊழியக்காரர்கள் என்ன பண்ணிருப்பான்? அவன் ஊழியம் செய்திருப்பான். அப்ப நீ ஊழியத்துல நீ வளரணும்னாக்கா என்ன பண்ண வேண்டியிருக்கு? உன் உடன் ஊழியக்காரர்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒற்றுமையா இருக்க வேண்டியிருக்கு, தாழ்ந்து போக வேண்டியிருக்கு, பொறுத்து போக வேண்டியிருக்கு. அவனுடைய உட்கார்ந்து வேதத்தை தியானிக்க வேண்டியிருக்கு. வேதத்தை தியானித்த மட்டும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஜெபிக்க வேண்டியிருக்குது. அப்ப அவனுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ளாக இருந்தது. அப்ப அதான் யோவான் சொல்றான், உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உடைய ஆத்மா வாழலைனாக்கா ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காயை பற்றி நிறைய நான் சொல்லிட்டேன் இல்லையா? இந்த ஆத்மானா என்னங்க? ஆத்மானா என்னது? ஆத்மானா என்னங்க? ஹலோ, தூங்கிட்டீங்களா? ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3 சேர்ந்ததா மனுஷன். என்ன, ஆவி, உன்னுடைய ஆவி
உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய சரீரம், உன்னுடைய ஆவி யாரோட இருக்கணும்? கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவோட ஆவியோட ஒத்து போனாதான் அது என்ன பண்ணும்? உன்னுடைய ஆவியில் உனக்கு பலன் இருக்கும். என்ன? உனக்குன்னு ஒரு ஆத்மா இருக்குது, உனக்குன்னு ஒரு சரீரம் இருக்குது. சரியா? அப்போ இந்த ஆத்மா பற்றி பார்க்கணுன்னாக்கா நான் ஒரு சிலதை எடுத்து நான் என்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொன்னார். லூக்கா 12:12 அல்லாமலும் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். ஆச்சரியம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் நீ சேகரித்து வைத்த உனக்கு என்ன ஆகும்? எவ்வளவு ஆகும்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துடைய ஆத்மான்றது என்னது? நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷமா இருக்கிறது. அப்ப நீ புசிக்கிறது குடிக்கிறது நீ செய்யறது ஆத்மா கிடையாது. அது ஆத்மா திருப்தி பண்றதா கிடையாது. நீ இப்ப என்னதான் புசிச்சாலும், நீ என்னதான் குடிச்சாலும், என்னதான் அழகான பொண்டாட்டி புருஷன் வச்சிருந்தாலும், என்னதான் அறிவான புள்ள வச்சிருந்தாலும், என்னதான் சொத்து வச்சிருந்தாலும், ஆனா உன் மனசுக்குள்ள ஒரு இடம் காலியா இருக்கும். அது எப்பதான் நிரப்பப்படும்? ஆண்டவரோட இருந்தாதான். என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அந்த ஆத்மா என்ன பண்ண முடியும்? திருப்தி ஆக்க முடியும். அப்ப உன்னுடைய ஆத்மா திருப்தி அல்ல. இங்க கவனிக்க, நாங்க யாரும் விளையாண்டு கூடாது. என்ன? அப்ப அது என்னன்னாக்கா, தேவனுடைய ராஜ்யம் நீ புசிக்கிறதும் நீ குடிக்கிறதும் நீ ஊர் சுத்துறதும் சந்தோஷமா இருக்கிறதும் சகலத்தை அறிந்திருக்கிறதும் கிடையாது. என்னது? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. என்ன? அதே போல இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திர கொல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்ல கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? பயப்பட வேண்டும். என்ன? அப்ப ஆத்மாவை அழிக்க யாரால தான் முடியும்? தேவனால தான் முடியும். அப்ப அவரால் அழிக்க முடியும்னா அவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்று ஆத்மாவை சுகமா இருக்க வைக்க முடியும். அப்ப அந்த ஆத்மான்றது தேவனுக்கு உரியது. அந்த ஆத்மாவை நீ இன்னைக்கு எப்படி வைத்திருக்கிற? அந்த ஆத்மாவை நீ இன்னைக்கு தேவனுக்காக வச்சிருக்கிறியா, இல்ல உன்னுடைய லௌகிக காரியத்துக்காக, உன்னுடைய இச்சைகளுக்காக, உன்னுடைய காம விகாரத்துக்காக, உன்னுடைய திருடுதறதுக்காக, உன்னுடைய இயலாமைக்காக, உன்னுடைய மற்ற காரியத்துக்காக நீ வைத்திருக்கிறியா? ஆத்மா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு, உன்னை நன்மையாலும் கிருபையினாலும் முடிச்சு விட்டு இருக்கிறார். அது ஆத்மாங்க. தாவீது ராஜா சொல்றாங்க. அப்ப ஆத்மான்றது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதா இருக்கணும். ஆத்மா சும்மா குடிச்சிட்டு, ஆத்மா சும்மா அவங்களும் இது பண்ணிட்டு பெரிய பணக்காரர் போறது மட்டும் ஆத்மா கிடையாது. பணக்காரங்க சொல்றது, முட்டாளே, மதிகேடனே, இந்த இரவிலே உடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன ஆக போகுது? அப்ப உங்களுடைய ஆத்மா எங்க இருக்குது? எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கத்து தலைவர் கத்துதான் எனக்கு என்ன ஆச்சு, எது பண்ண என்ன ஆச்சு, 12 மணிக்கு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நீ ஷோவை போடு, நீ என்ன கத்துணுமோ கத்து, எப்படி வேணும் கத்து. ஆனா என்ன பண்ண மாட்டேங்குது? இங்க இருந்து இங்க போய் இப்படி வந்துருது, இப்படி போய் என்ன பண்ண மாட்டேங்குது? இங்க இறங்க மாட்டேங்குது. இங்க இறங்கணும். இங்க இறங்கினாதான் என்ன பண்ணும்? ஆமா, அந்த ஆத்மானா என்னன்னு தெரியும். நல்லா முக்கோட போட்டுட்டு ஜோம் பண்ற மாதிரி தூங்க வேண்டியது. ஏன்னா இங்க கேட்டு இதுக்கு என்ன பண்ணும்? இங்க வரணும். அதுதான் யோவான் சொல்றாரு, பிரியமான காயுவே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி
வேண்டுகிறேன். ஜெபிக்கிறானாங்க அவன். வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு ஜெபம் பார்த்தீங்க இல்லையா? வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு சூப்பரான ஒரு ஜெபம் பார்த்துங்க. இன்னைக்கு ஒரு ஜெபம் பார்க்குறீங்க. இந்த வேத புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னாக்கா இல்லை எத்தனை ஜெபம் இருக்கு தெரியுமா? இல்லை எத்தனை ஜெபம் இருக்கு தெரியுமாயா? 680 ஜெபம் இருக்குது. எத்தனை ஜெபம் இருக்குது? இல்லை 680 ஜெபம் இருக்குது. ஏசாமி செஞ்ச ஜெபத்தையும் சேர்த்து. அதனால எத்தனை ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்காரு தெரியுமா? 450. 650க்கு 450 எத்தனை வித்தியாசம்? 200 வித்தியாசம். அப்ப 200 ஜெபம் என்ன பண்ணல? கேட்கப்படல. அந்த 200 ஜெபத்துல ஒரு ஜெபம் ஏசாமியோட ஜெபம். என்ன ஜெபம்? என்ன ஜெபையா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியானால் நீங்கட்டும். அப்படியானால் அது என்னது? என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆகட்டும். பிதாவிட சொன்னாரு. அப்ப சித்தம் ஆச்சா? ஆயிரத்தை என்ன பண்ணுவோம்? அது நடந்துருத என்ன பண்ணிருக்கோம்? ஒண்ணும் கிடையாது. ஏசாமி என்னால முடியாதுப்பா, எப்போ காபிரியல் அனுப்பு, வேற எவனையும் அனுப்பு, மைக்கேல் அனுப்பு, வேற எவனோ சீசனை அனுப்பிச்சு நீ பாத்துரு. எனக்கு என்ன இப்பயே என்ன பண்ணுது? ரத்தம் வேர்வையா சொட்டுது, ரத்தம் வேர்வையா சொட்டுது. எனக்கு ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல. நம்ம சும்மா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் வந்துருது இல்லையா? பக்கத்து வீட்டுக்கார பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் வந்துருது. ஆனா இங்க பாரு, இயேசுவானவர் ரத்த வேர்வை, ரத்தம் வேர்வை துளியா தரையில விழுதான். என்ன ஒரு தேவதூதர் வந்து அவர் என்ன பண்றானா? ஆறுதல் பண்றான். என்ன அப்ப அது என்ன மாதிரி டென்ஷனா இருக்கும்? என்ன அப்படிப்பட்ட ஜபங்க இல்ல 650 ஜபம் சொல்லப்பட்டிருக்குது, 450 ஜபம் கேள்வி பதில் அளிக்கப்பட்டிருக்குது, 200 ஜபம் பதில் அளிக்கப்படல. அதுல ஒரு ஜபம் நான் சொன்ன ஜபம், இயேசுவான பண்ண ஜபம். இன்னைக்கு இதே நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஜபம் கேட்கப்படலனாக்கா போன வாரமே நான் சொல்லிவிட்டேன். நான் இந்த கோயில் உள்ள வந்து இந்த கோயில் என்ன கிடையாது, ஆவியே கிடையாது. வரும்போது சந்தேகத்தோட வர, நடக்குமா நடக்காதான்னு. அப்ப எப்படி நடக்கும்? வரும்போது இந்த கோயில்ல வரும்போது இது நடக்குமா நடக்காதா? இந்த கோயில் இல்லைன்னா எங்க போவோம்? வேற எங்கேயாவது போவோம். அப்படின்னு போது அது நடக்காது. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபமே கேட்கப்படல ஒரு காரணத்துக்காக. அப்ப நீ வந்து வார்த்தை வில்லா வளைக்கணும் ஆண்டவரே, நானு ஆத்து மணல கயிறா திரிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன நடக்குமா? உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். இன்னைக்கு உன்னுடைய ஆத்துமா எங்க இருக்கு? எல்லாம் முட்டி போடு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறாய்? ஏன் எனக்குள் தேய்கிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. அவர் என்ன பண்ணுகிறவரா இருக்கிறார்? உனக்கு சமாதானத்தை தருகிறவரா இருக்கிறார். என் தேவனை என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து போய் கூப்பிடுகிறேன், உண்மை நினைக்கிறேன். இன்னைக்கு நீ எங்க இருந்து நினைக்கிற? இன்னைக்கு நீ எங்க இருந்து நினைக்கிற? உன் ஆத்துமா எங்க இருக்குது? யோசித்து பாருங்க. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு. மிதித்திடுவா தாண்டிடுவா, மிதித்திடுவா தாண்டிடுவா. நான் கால்கள் உனக்குண்டு. பிரியமானவளே,
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. யோவான் சீஷகன், யோவான் என்ற மூப்பன் காயுவுக்கு சொன்னான். காயுனுடைய மனம் எப்பொழுது கர்த்தரை நினைத்ததா இருந்தது. காயுனுடைய மனம் எப்பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றி நினைத்ததா இருந்தது. காயுனுடைய மனம் எப்பொழுது ஆண்டவருடைய சீஷனாக இருந்து எப்படி விசுவாசத்தை, எப்படி சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும் என்று வாஞ்சியா இருந்தது. அவருடைய ஆத்மா கர்த்தருக்குள் பிரியமா இருந்ததுனால உன் ஆத்மா வாழ்வது போல், உன் ஆத்மா கர்த்தருக்குள்ளே வாழ்வது போல், உன்னுடைய ஆத்மா கர்த்தாதி கர்த்தருக்குள் வாழ்வது போல் நீ இந்த உலகத்தில் இருந்தாலும் உன் ஆத்மா ஜீவ ஆத்மாவாக, ஜீவ பரமாத்மாவாக அவரிடத்திலே வாழும் என்பதை சொல்லுவதற்காக யோவான் சுவிசேஷகன் சொல்லியிருக்கிறார். உன் ஆத்மா வாழ்வது போல். இன்று உன் ஆத்மா வாழ வேண்டுமா? இன்று நீ ஜீவ ஆத்மாக மாறி ஆண்டவரோடு ஜீவிக்க வேண்டுமா? அது உன் கையில் தான் இருக்கு. நான் இங்க நின்று ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த வசனத்தை எப்படி வேணாலும் புரட்டி போட்டிருக்கலாம். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ வாழ போற. அதை போலதான் இந்த உலகத்தில் சிகித்து இருக்க போற. நீ இந்த ஆத்மாவை ஜீவ ஆத்மாவை ஆக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீ வாழ வேண்டும் என்றால் உன் ஆத்மா காயுவோட ஆத்மா யோவானுக்கு சாட்சியா இருந்தது போல, பவுலுக்கு சாட்சியா இருந்தது போல, இன்றைக்கு உனக்கு சாட்சியா இருப்பது போல, இந்த உலகத்தில் இருக்க அநேக விசுவாசிகளுக்கு சாட்சியாக இருப்பது போல உன் ஆத்மாவை நீ மாற்றி கர்த்தருக்கு ஒப்புவி. உன் ஆத்மா வாழ்வது போல அப்பொழுது நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்வாய். இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை உனக்காக ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.